வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி பகுதி 4. இந்த பகுதியின் மூலமாக நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்த போகிறீங்க. தயாராக இருங்கள். அதாவது பிரபஞ்சத்திடம் உங்களுடைய விருப்பம் இதுதான், இதை எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க எக்ஸ்பிரஷன் டெக்னிக் மூலமாக. போன பதிவுகளில் இது வரைக்கும் நம்ம 3 பார்ட் பார்த்துருக்கோம். இந்த 3 பகுதிகளில் கடைசியாக போட்ட பதிவில் நீங்கள் உங்களுக்கு சூட் ஆகிற ஒரு எக்ஸ்பிரஷன் டெக்னிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கேட்டகரி வைஸ் நம்ம இந்த டெக்னிக்கை பிரிச்சிடறோம். முதலாவது, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அன்னைக்கு நம்ம ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய மனதை தயார்படுத்தி நம்மளுடைய உணர்வு நிலையை சரியாக வைத்து கொண்டு மனநிலையை சரியாக வைத்து கொண்டு பிரபஞ்சத்திற்கு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வெளிப்படுத்துகிறோம். இதை ஒரே ஒரு முறை செய்கிறோம். இது எக்ஸ்பிரஷன். இதற்கு பிறகு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பயிற்சிகள் இருக்குது. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பயிற்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துனீங்களோ அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய மனநிலையையும் உங்களுடைய வாழ்க்கை முறையையும் அதற்கு நேர்கோட்டில் வைத்து கொள்வதற்காக செய்யப்படுகிற பயிற்சி. இதை நீங்கள் அன்றாடம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு என்ன வேணும் 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 எனக்கு கொடு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறை கேட்டால் போதும். நீங்கள் எதை கேட்டீர்களோ அந்த விஷயம் நடக்கும் வரைக்கும் உங்களுடைய மனதையும் வாழ்க்கை முறையும் நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகளில் அடுத்தது நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பதிவுகளை பார்த்து நீங்கள் எந்த டெக்னிக்கை பின்பற்ற போகிறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய கேரக்டருக்கு பொருந்துகிற மாதிரியான டெக்னிக்காக இருக்கணும். இது எல்லாமே நம்ம போன பதிவில் விலாவரியாக நம்ம பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு டெக்னிக்கை நம்ம எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிந்திருப்பது அவசியம். ஏன் 5 வருட வாழ்க்கையை நாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம்? எல்லாரும் ஈர்ப்பு விதியை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க, கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயரை ஃபிக்ஸ் பண்ணி அதற்குள்ளே எனக்கு என்னென்னலாம் அடையணும் அப்படின்னு நீங்கள் ஏன் கேட்க சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேள்விகளாக கேட்டிருந்தார்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்குற விஷயத்தெல்லாம் அடையிறதுக்கு 5 வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றிலிருந்து அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்ட உடனேயே உங்களுடைய மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய இலக்குகள், எண்ணங்கள், விருப்பங்கள், நோக்கங்கள் இதையெல்லாம் பட்டியல் போட்டிங்க அப்படின்னா அதற்குள்ளே நீங்கள் அடையணும்னு விரும்புகிற எல்லா விஷயங்களும் உள்ளே வந்துடும். இதுதான் இந்த 5 வருட இலக்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் கோல்ஸ் வச்சு எனக்கு பிரபஞ்சமே எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு அடம்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா சில நிலைகளை அடைஞ்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்களே காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் பை பண்ணால் போதும். எல்லாத்துக்கும் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து விடக்கூடாது. நீங்கள் இந்த முத்து படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, பூ பறிக்க கோடாரி எதுக்கு? ஸோ கோடாரி எடுத்துகிட்டு போய் எதுக்கு பூ பறிக்கிறது? கையில் பிடுங்கினா வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நிலையை உயர்த்தி விட்டால் நீங்கள் நிறைய அடையணும் ஆசைப்படுற விஷயங்கள், விருப்பப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போயிடுவீங்க. அது நீங்கள் சுதந்திரமாக பண்ணிக்கிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன இலக்குகளில் கவனம் கொடுத்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிற பவரை வீணடிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இதை நம்புறீங்க, இதை ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே, எல்லாமே ஓகே. அதை ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்துவானே, எனக்கு ஒரு கார் வாங்கணும், இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியாக நான் இந்த ஒரு நிலையை அடையணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு 5 வருட இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 5 வருடத்தில் உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் 5 வருஷம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் கேட்குற விஷயம் எல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக இப்போ 2025 கேட்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு
2030வது வருஷத்தில் டான்னு உங்கள் டோர் டெலிவரி எல்லாம் வந்து பிரபஞ்சம் பண்ணாது. இது வந்து அமேசான் டெலிவரி சர்வீஸ் கிடையாது. எஸ்டிமேட்டட் டெலிவரி அப்படின்னு போட்டுட்டு கரெக்டாக 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வரும்னுலாம் அர்த்தம் இல்லை. அது நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அது காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப எளிமையானது. நீங்கள் 5 வருஷத்தில் நான் இந்த நிலையை அடையணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தகுதி அடைகிறதுக்கும் அந்த நிலையை அடைவதற்கும் அதற்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ அது அடுத்த மாதத்துலேயே கிடைக்கலாம். அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு விஷயம் கிடைக்கலாம். 8 மாதத்தில் இன்னொரு விஷயம் கிடைக்கலாம். 10 மாதத்தில் இன்னொரு விஷயம் கிடைக்கலாம். 1 வருஷம் கழிச்சு இன்னொரு விஷயம் கிடைக்கலாம். 2 வருஷம் கழிச்சு இன்னொரு விஷயம் கிடைக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த 5 வருடத்தில் நீங்கள் அடைந்து கொண்டு தான் இருப்பீர்கள். நீங்கள் படிப்படியாக முன்னேறி கொண்டு தான் இருப்பீர்கள். ஒட்டுமொத்தமாக நான் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதை அடையிறதுக்கு 5 வருஷம் நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஸோ இது வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. இந்த கேள்வியை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீர்கள். 5 வருடத்திற்கு பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இலக்குகள் வருங்க. உங்கள் மனசில் கேட்ட உடனே நான் இப்படி இருக்கணும், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே படிப்படியாக வரும். உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள், இலக்குகள் இது சரியாக தவறெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்குள்ளே கேட்ட உடனேயே உங்கள் இன்டென்ஷன்லாம் வருது அப்படின்னா அது உங்களுடைய இது. அதற்கு மதிப்பு கொடுங்கள். அதை வந்து இதை சரியாக தவறாக இருக்குமா அப்படிலாம் வந்து சரி பார்க்கறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள். அதை அப்படியே எழுதுங்க. ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும், மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னிக்கை ரொம்ப ஆராயாமல் இப்படி தான் அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஜஸ்ட் அப்படியே வந்து செயல்படுத்தினவங்க நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம ரொம்ப குழப்பிக்கொண்டே இருக்கும்போது இதுவா அதுவா, இதை கரெக்டாக பண்ணினா ஒருவேளை தப்பாக பண்ணிட்டு நடக்காமல் போயிடும், கரெக்டாக பண்ணுறது எப்படிங்கிற குழப்பங்களுக்கு நடுவில் அவங்க வந்து இந்த ஒரு டெக்னிக்கை வந்து என்னதான் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது அவர்கள் எதை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழப்பத்தை தான் வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயம் என்னது, நான் தெளிவாக இல்லை, எனக்கு வேணுங்கிற விஷயத்த உடனே கேட்டால் கிடைக்கும், நான் அது எப்படி கேட்கணுங்கிற டெக்னிக் இருக்குது. டெக்னிக்னா விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறையா டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா போதும்னு சொல்லிட்டு அதை எழுதினவங்களோ வெளிப்படுத்தினவங்களோ விஷன் போர்டாக கன்வெர்ட் பண்ணவங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப அதிகப்படியாக சிந்திக்காதீர்கள். ஜஸ்ட்டு அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். இது எதற்காக சொல்கிறேன்னா இன்னும் அந்த இலக்குகள் சார்ந்த புரிதல் இல்லாதவர்களுக்காக நான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போது டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், இந்த ஒவ்வொரு டெக்னிக்கையும் நீங்கள் பின்பற்றுவதற்கு கைடட் ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கைடட் ஆடியோ இருக்குது, ஒரு PDF டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இது எதற்கு, இது எப்படி பயன்படுத்துறது, ஒவ்வொரு மெத்தடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த பதிவை இப்போ தான் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நான் சொல்கிற விஷயங்கள் இது வந்து தலையும் கிடையாது வாலும் கிடையாது, நடுவில் இருக்கிற பார்ட். ஸோ நீங்கள் ரெண்டையும் விட்டுட்டு நடுவில் கேட்டிங்க அப்படின்னா புரியாது. தயவுசெய்து இதற்கு முன்பு 3 பயிற்சி வீடியோக்களை நம்ம போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு பயிற்சி வீடியோனுடைய கடைசியிலையும் கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதுனா இப்போ நான் சொன்ன அந்த இலக்குகள் சார்ந்த விஷயத்துலலாம் நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. எதை கேட்கணுங்கிறதுல தெளிவாகிடுவீங்க. அதுக்கப்புறம் இது எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போது இந்த பதிவின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அந்த 3 வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல் லிங்க் வந்து அனைத்து வீடியோக்களுக்கான லிங்க். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 1, 2, 3ன்னு எல்லா பார்ட்டும் வரும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் போன பதிவில் கொடுத்த அந்த 4 முக்கியமான சஜஸ்ட் பண்ண அந்த டெக்னிக்ஸையும் அதற்கு நீங்கள் எந்த மாதிரியான கைடட் ஆடியோ அல்லது PDF டாக்குமெண்ட்டை பயன்படுத்தலாம், அதற்கு நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ என்ன, அதற்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நான் உங்களுக்கு வரிசைப்படி இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதலாவது விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டு யாருக்குன்னு நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு விஷன் போர்டை எதில் உருவாக்கலாம், ஒரு சார்ட் பேப்பரில் உருவாக்கலாமா, ஃப்ரேம் பண்ணிக்கலாமா, இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் இது வந்து முக்கியமாக நீங்கள் கருத வேண்டும். இதை நீங்கள் வந்து ஒட்டி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேப்பராக நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ளலாம். விஷன் போர்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கணும், நீங்கள் பார்வையிடுற மாதிரி இருக்கணும். அதுதான் விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டை ரெடி பண்ணி நம்ம வந்து பத்திரமா ஒரு இடத்துக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது விஷன் போர்டு கிடையாது. நன்றாக நீங்கள்
நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஷன் போர்டு அப்படின்னாவே விஷன்னாவே பார்வை என்று அர்த்தம். நீங்கள் பார்வையிடக்கூடிய இடத்தில் இது அடிக்கடியாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் தான் விஷன் போர்டு. இதை நம்ம வந்து மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து விஷன் போர்டு கிடையாது, ஹிடன் போர்டு. ஸோ அது வேறு. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் விஷன் போர்டு அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் ஒட்டி வைக்கிறீங்களோ அல்லது ஒரு பத்திரமா வைத்து கொள்கிறீர்களோ, ஆனால் தினம்தோறும் உங்களுடைய கண்களில் இது வந்து பட வேண்டும். இந்த விஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதை முதல் முறையாக செய்யும்போது அது ஒரு எக்ஸ்பிரஷன் டெக்னிக்காகவும், தினம்தோறும் நீங்கள் அதை பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் டெக்னிக்காகவும் செயல்படக்கூடியது. இதற்கு 2 தன்மைகள் இருக்குது. இப்போ இந்த விஷன் போர்டை நம்ம எப்படி தயார் செய்வது? இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விஷன் போர்டில் நம்ம நிறைய இமேஜஸ், இப்போ நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்கி வச்சுருக்கீங்க, லிஸ்ட்டை நிறையா இருக்குது. 5 வருடத்திற்கு பிறகு நான் இந்தந்த விஷயத்தில் இருக்கணும், இந்த மாதிரி இடத்துல இருக்கணும், இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கணும். இதை எப்படியெல்லாம் க்ரியேட்டிவாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இமேஜஸ் மூலமாக, அதாவது இமேஜஸ் அப்படின்னு வரும்போது, பிக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது அது நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, நான் போன பதிவிலேயே சொல்லியிருப்பேன், டிஜிட்டலாக உருவாக்காதீங்க, ஃபிசிக்கலாக உருவாக்குங்க. இன்கேஸ் சில விஷயங்களை பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து கத்திரிக்கோல் வச்சு அழகாக கட் பண்ணி அங்கங்கே வந்து ஒட்டி வச்சு நீங்கள் வந்து ஒரு சார்ட் பேப்பர்லேயோ ஒரு போர்ட்லேயோ அல்லது நீங்கள் வந்து அதை ஃப்ரேம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் அதற்கான ஒரு அளவு பேப்பரில் வந்து ஃப்ரேம் ஒட்டிட்டு அதை கொண்டுட்டு போய் ஃப்ரேம் போட்டு வைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு மெனக்கெட்டு க்ரியேட்டிவாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக இது பெரிய அளவில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்ததை போல நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த விஷன் போர்டில் மெயினாக இருக்க வேண்டிய விஷயம், முதலாவது இமேஜஸ், படங்கள் இருக்க வேண்டும். இந்த படங்களை நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எடுக்கலாம். நீங்கள் வந்து மேகசின்ஸில் இருந்து, பத்திரிகையில் இருந்து, புக்ஸில் இருந்து, ஃபோட்டோகிராஃப்ஸில் இருந்து, நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து, இது கலர் பிரிண்ட் அவுட்டில் இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இமேஜஸ் இருக்கணும். இந்த இமேஜஸை பார்த்தாவே இது என்னுடைய இந்த இலக்கு, இது என்னுடைய இந்த இலக்கு, இது என்னுடைய இந்த இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு இலக்கையும் ரெப்ரசன்ட் பண்ணணும், ஒவ்வொரு இலக்கையும் வெளிப்படுத்தணும். இவ்வளோதான் விஷயங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்திக்காதீங்க. இந்த அளவுக்கு இதில் புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு இது புரிந்திருக்கும். இதற்கு மேலேயும் கேள்விகளை, குழப்பங்களை விளைவிக்க வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு அது நடக்கும். எப்போ எப்படி பண்ணணுங்கிறத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபர்மேஷன்ஸ் இருக்கலாங்க. அதாவது உங்களுக்கு வந்து என்னென்ன சில குறிப்பிட்ட சில அஃபர்மேஷன்ஸ், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்குக்கு நான் இந்த மாதிரி விஷயத்தை அடையணும், இதை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேர்ட்ஸில் எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வார்த்தைகளில் எழுதலாம். அஃபர்மேஷன் மாதிரியும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஒன்று, இது எப்படி எழுதலாம்? ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணுமா இல்லை எப்படி? அது வந்து உங்களுடைய விருப்பம். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே எழுதுங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. எகெயின் நான் ஏன் திரும்ப ரொம்ப யோசிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பல கேள்விகளை, இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேள்விகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்துது, நான் தெளிவாக இல்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. நான் முதல்லயே நான் சொல்லிட்டேன், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறத இப்படி தான் ஓகே அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு நான் செய்கிறது சரிதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பெரிய விஷயத்தையும் நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. ஆனால் இதுலேயே நம்ம குழப்பத்தை விளைவிக்கிறோன்னா, பெரிய விஷயத்தை செய்யும்போது அதைத்தான் நம்ம செய்வோம். ஸோ அதனால் அதை வளர்க்க வேண்டாம். தோன்றும் போது அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி செயல்படுத்திடுங்க. எதுவும் தவறு கிடையாது, எல்லாம் சரியே. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எதுவும் தவறு கிடையாது, எல்லாம் சரியே. இந்த 2 வேர்டும் இம்பார்ட்டன்ட். இது ஏதாவது ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஆனால் இந்த 2 விஷயம் நீங்கள் தவறே செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் 2 விதமான அர்த்தங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். இதற்கப்புறம் என்ன இருக்கலாம்னா, சஜஷன்ஸ் இருக்கலாம். சஜஷன்ஸ்
அப்படின்னா என்னன்னா, நான் இது வந்து அடையணும் அதை அடையணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு நாமே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் அதில் எழுதலாம் தேவைப்பட்டா. சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கலாம், நான் வந்து சோர்வடையாமல் இருக்க வேண்டும். இப்போ சில ஜிம்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க நெவர் கிவ் அப் அப்படிலாம் வந்து எழுதியிருப்பாங்க. அல்லது சில இடங்களில் வந்து இந்த மோட்டிவேஷனல் இது மாதிரி நெவர் கிவ் அப் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஏன் வந்து இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி கோட்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி கோட்ஸ், சஜஷன்ஸ், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள், வாக்கியங்கள், எப்பொழுதும் தைரியமாக இரு, எப்பொழுதும் நீ வந்து இந்த விஷயத்தை செய், அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அதை எல்லாம் அதை இன்க்ளூட் பண்ணி அந்த வாக்கியங்களையும் அதில் நீங்கள் அழகாக அங்கங்கே எழுதி எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ உங்களுடைய விருப்பம் அது. அந்த மாதிரி அதை வெளிப்படுத்தி இதை எல்லாத்தையும் அலைன் பண்ணுறீங்க, ஒட்டுறீங்க, எழுதுறீங்க அப்படின்னா விஷன் போர்டு ரெடி. இதை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யும்போது இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் மனதை தயார்படுத்தி இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நானும் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நாளையும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த பயிற்சியை செய்வதற்கு சரியான நேரம். காலையில் 3 மணிக்கு எழுந்துருங்க, 2 மணிக்கு எழுந்துருங்க, அந்த கதையே வேண்டாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணுங்கள். மனம் தெளிவாக இருக்க வேண்டும், மைண்டு வந்து தெளிவாக இருக்கணும், டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நாள், அப்படி ஒரு நேரம், இதுதான் மிக கச்சிதமான சரியான நேரம். இந்த நேரம் உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரமாக வேணாலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் இதை செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் மென்டல் ப்ரிப்பரேஷன் கைடட் ஆடியோ ஒன்று இருக்குது, நான் அதை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். 2வது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் 2வது லிங்க். முதல் லிங்க் வந்து என்ன அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரி எல்லா பயிற்சிகளுக்கான வீடியோவும் இருக்கிற பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு. 2வது லிங்க் நான் 2னே போட்டிருப்பேன். 2வது லிங்க் வந்து இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் பயிற்சிக்கான கைடட் ஆடியோவுக்கான யூடியூப் வீடியோ லிங்க்கு. நீங்கள் பயிற்சியை எல்லாம் தயார்படுத்தி வச்சுட்டீங்க. இந்த விஷன் போர்டில் ஒட்டுறதுக்கு என்ன எழுதணுங்கிற அந்த கோட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கீங்க. இப்போது நீங்கள் இதை வந்து அந்த சார்ட் பேப்பர்லேயோ போர்ட்லேயோ ஒட்ட போகிறீங்க, அந்த போர்ட்லேயும் எழுத போகிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதை தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த கைடட் ஆடியோ பயிற்சி. அதை ப்ளே பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு, அல்லது எதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய அந்த விஷன் போர்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி தியானத்தை போலத்தான் இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே உணர்வு நிலையோடு, அதே மனநிலையோடு அந்த ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் விஷன் போர்டை ஓட்டுங்க, விஷன் போர்டை ரெடி பண்ணுங்கள். இவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா விஷன் போர்டு ரெடி. இந்த விஷன் போர்டை பயன்படுத்துகிறவங்க விஷன் போர்டை முதல் முறையாக செய்யும்போது எக்ஸ்பிரஷன் டெக்னிக்காகவும், தினந்தோறும் நீங்கள் பார்வையிடும் போது அது மெயின்டெனன்ஸ் டெக்னிக்காகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அடிஷ்னலான பயிற்சிகள் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து விஷன் போர்டு ரெடி பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வேறு ஒரு இலக்கு இருக்குது, அதற்காக நான் இன்னொரு டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயங்களும் ஒரே இலக்கு சார்ந்த வெவ்வேறு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கோல் கார்ட் டெக்னிக் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பொருளாதார ரீதியாக பொசிஷன் ரிலேட்டடாக நான் ஒரு விஷயத்தை அடையணுங்கிறதுக்காக கோல் கார்ட் டெக்னிக் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் எல்லாமே இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் விஷன் போர்ட்லேயும் கோல் கார்ட் டெக்னிக்கையும் தனியாகவும் இன்னொரு நாளும் பண்ணலாம். அப்படியும் நீங்கள் பண்ணலாம், இதுவும் சூப்பராக வேலை செய்யும். இந்த கோல் கார்டு அண்ட் விஷன் போர்டு இந்த 2 டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எகெயின் இது முதல் முறையாக நீங்கள் பண்ணும்போது இது எக்ஸ்பிரஷனாகவும் அது தினந்தோறும் மெயின்டெனன்ஸ் டெக்னிக்காகவும் பயன்படக்கூடிய விஷயங்கள். இப்போது 2வது டெக்னிக் என்ன அப்படின்னா விசுவலைசேஷன். விசுவலைசேஷனுக்கு கைடட் ஆடியோ இருக்குது, கைடட் ஆடியோ பயிற்சி இருக்குது. நீங்கள் உங்களுடைய இலக்குகளில் என்னென்ன இலக்குகள் எல்லாம் அடையணும் அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க, நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை பார்த்துட்டு அதற்கப்புறம் அந்த கைடட் ஆடியோவை ப்ளே பண்ணுங்கள். கைடட் ஆடியோவை ப்ளே பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்குது. எகெயின் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு நேரம்,
தொந்தரவு செய்யாத ஒரு இடம். இது வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த விசுவலைசேஷன் பயிற்சி ஓடும். அந்த அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்பன்சஸ் வராத மாதிரி, எந்த விதமான இடையூறும் ஏற்படாத மாதிரி நீங்கள் இந்த பயிற்சியை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வர்றது, யாராவது மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, ஃபோன் கால் பண்ணுறது, நீங்கள் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கால் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நடுவில் நீங்கள் எழுந்திருக்கிற மாதிரி இருந்தால் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் டிஸ்டர்பன்சஸ் ஆகாமல் உங்கள் டைமை எல்லாத்தையும் ஒதுக்கி மனநிலையை தயார்படுத்திட்டு தான் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நடுவில் எழுந்திருக்கக்கூடாது, இதை முடிக்காமல் நீங்கள் எழுந்திருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பயிற்சியை நீங்கள் பின்பற்றும் போது அதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றாக தூங்கி ஓய்வெடுத்த ஒரு நிலையில் இருப்பது முக்கியம். இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இந்த கைடட் ஆடியோ ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா தூங்கிடுவீங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து தான் எழுந்திருப்பீங்க. ஸோ அதனால் நான் இப்போவே சொல்கிறேன், நீங்கள் வந்து நன்றாக ஒரு மனதில் ஒரு ஓய்வு நிலையில் இருக்கும்போது, ஒரு லீவு நாளில், ஒரு ஓய்வு நாளில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி பயிற்சி பண்ணலாம். நீங்கள் வந்து கதவையெல்லாம் சாத்திட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்சஸ் ஆகாத அளவுக்கு உங்களை பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். இந்த விசுவலைசேஷனை நீங்கள் பண்ணணும். இதில் விசுவலைசேஷனோடு சேர்த்து சில சஜஷன்ஸும் உங்களுக்கு சொல்லப்படும். உங்களுடைய ஆழ்மன பதிவில் பதிவேற்றும் விதமான சில கருத்துக்களும் சொல்லப்படும். இது எல்லாமே முக்கியம். இதற்கு நீங்கள் நடுவில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னா இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணுனா தூங்கிடுவீங்க. இந்த 2 விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த கைடட் ஆடியோவுக்கான வீடியோவுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா, 3வது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். 3வது லிங்க் வந்து விசுவலைசேஷனுக்கான பயிற்சி. நீங்கள் எழுதியிருக்கிற இலக்குகளை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். 5 வருடத்திற்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஆடியோவை ப்ளே பண்ணுங்கள், இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். ஹெட்செட் பயன்படுத்தினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பயன்படுத்திட்டு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் நீங்கள் படுத்துக்கலாம், உட்காந்துக்கலாம். இந்த விசுவலைசேஷன் பயிற்சியை செஞ்சு முடிங்க. இதை செஞ்சு முடிக்கும்போது முதல் முறையாக நீங்கள் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதற்கு பிறகு இந்த பயிற்சியை தேவைப்பட்டால் ஒரு வாரத்திற்கு ஒருக்காவோ 2 வாரத்திற்கு ஒருக்காவோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பண்ணலாம். ரொம்ப அதிகமாக பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நிறையா தடவை பண்ணுனா வேகமாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. பிரபஞ்சம் நமக்கு வாய்ப்புகளை எப்படி கொடுக்கிறது, நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனோட ஸ்பீடு வந்து முடிவு பண்ணப்படுது. பிரபஞ்சம் அடுத்த நாளே உங்களுக்கான வாய்ப்பை அது கொடுத்து விட்டது. ஆனால் இந்த வாய்ப்பு நாம் இதை எடுக்கணும், இதற்கு நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மாதம் ஆகுதுன்னா 6 மாதம் கழித்து தான் நீங்கள் முதல் ஸ்டெப்பை தாண்டுவீங்க. அடுத்த நாளே உடனே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாளே நீங்கள் முதல் படியை கடந்து விடுவீர்கள். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது பிரபஞ்சம் நமக்கான வாய்ப்புகளை நமக்கான விஷயங்களை கொடுத்துரும். ஆனால் அதை நாம் உணர்ந்து புரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இப்படி தான் செயல்படுகிறோம். ஸோ அப்போது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து நம்ம கிட்ட தான் இருக்கும் அதோட ஸ்பீடு. பிரபஞ்சம் வந்து கேட்ட உடனே அதற்கான வாய்ப்புகள் அதற்கான விஷயத்தை கொடுத்துடுது. ஆனால் நம்ம வேறு விதத்தில் நம்ம வேறு விஷயத்தை வேடிக்கை பார்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறோன்னா அது நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய பண்ணால் உடனே நடந்துருவனெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் முதல் முறையாக எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதே நீங்கள் பிரபஞ்சத்தில் பதிவு செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. அதற்கு பிறகு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஹை லெவலில் நீங்கள் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாதத்தில் 2 தடவை அப்படிங்கிற மாதிரி இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது இந்த விசுவலைசேஷன் இதே பயிற்சியை. அதற்கு பிறகு நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு அடுத்த பதிவில் மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி பார்ட் 5ல் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். இப்போது 3வது டெக்னிக் கோல் கார்டு டெக்னிக். இந்த கோல் கார்டு டெக்னிக்கை நீங்கள் பின்பற்றுவதற்காக PDF டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதற்கு முன்பதாக இந்த கோல் கார்டு டெக்னிக்கை எப்படி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். இதற்கு கோல் கார்டு ரிலேட்டடாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை
4வது லிங்காக கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 4வது வீடியோவை நீங்கள் பார்க்கணும். 4வது வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கோல்ட் கார்டுனா என்ன, இதோட சோர்ஸ் என்ன, நெப்போலியன் ஹில்லோடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இது என்ன மாதிரி இலக்குகளுக்கு யார் பயன்படுத்தலாம் நான் சொல்லியிருப்பேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோல்ட் கார்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதற்கு பிறகு இந்த கோல்ட் கார்டில் சில விஷயங்களை எழுதுறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் எழுதணும் அப்படிங்கிற அந்த கேள்விகள், அது எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோடு பண்ணுறதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, கோல்ட் கார்டு ரிலேட்டடான வீடியோ, அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்கான லிங்க் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் போய் நீங்கள் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு நோட்டு, ஒரு கார்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் விலாவரியாக எழுதுறீங்க. இந்த ரெண்டையும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. அந்த ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில், பிஸ்னஸ் கார்டு சைஸில் நீங்கள் வந்து எழுதலாம். அல்லது அந்த கார்டு சைஸுக்கு நீங்கள் பேப்பரில் A4 ஷீட்லேயோ ஒரு ஒயிட் பேப்பரில் கட் பண்ணி நீங்கள் எழுதி வைத்து கொள்ளலாம். கோல்ட் கார்டு கடைசியாக நீங்கள் எழுத வேண்டிய கோல்ட் கார்டை எழுதி வைத்து கொண்டு அதை லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. லேமினேட் பண்ணுறது ஒரு பெரிய செலவாகாது. அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய இலக்கை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கும் அல்லது மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ லேமினேட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அதை வந்து எப்பொழுதும் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எப்பொழுதும் அதை உங்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அடிக்கடி நீங்கள் அதை பார்க்க வேண்டும். எகெயின் இது வந்து எக்ஸ்பிரஷன் டெக்னிக்காகவும் மெயின்டெனன்ஸ் டெக்னிக்காகவும் வேலை செய்யும் அற்புதமான ஒரு மெத்தட். நீங்கள் இதை இப்போ நான் சொன்ன மெத்தடை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோவை கேட்டுட்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ல இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கோல்ட் கார்டு அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி விடலாம். அடுத்தது 4வது ஸ்கிரிப்டிங் டெக்னிக். இந்த பயிற்சி யார் செய்யலாம்னு நான் போன பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கிரிப்டிங் பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேரத்தை ஒதுக்குறீங்க. ஒரு டைரி, ஒரு நோட்டு அல்லது பத்திரமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு பேப்பரு, ஃபைலு அல்லது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. பேனாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது சரியான நேரம் பார்த்துக்கோங்க. யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு நேரம், தொந்தரவு செய்யாத ஒரு இடம். அதற்கு பிறகு மென்டல் ப்ரிப்பரேஷனுக்கான கைடட் ஆடியோ இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கைடட் ஆடியோவை ப்ளே பண்ணி உங்களுடைய மனநிலையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, 5 வருடத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் அடைந்த ஒரு நபராக இருக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு சீன். இப்போ ஒரு சீன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு புத்தகம் படிக்கிறோம். நெப்போலியன் ஹில்லோட திங்க் அண்ட் க்ரோ ரிச்லேயே ஒரு புத்தகத்தில் ஒரு கதை வரும். என்ன கதை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் சி பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும்னெல்லாம் அவருக்கு ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம். ஆனால் இவர்கிட்ட வந்து பெருசாக காசு, பேக்ரவுண்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவர் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரெயின் ஏறி அவர் வந்து புறப்பட்டு வந்து தாமஸ் ஆல்வா எடிசனோட ஆஃபீஸுக்கு போயிட்டு, நான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அவர் வந்து உள்ளே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து அந்த தகுதி அடையிற வரைக்கும் நான் உங்ககிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜாயின் பண்ணி படிப்படியாக அவர் டெவலப் ஆகி ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சில இனோவேஷன் பண்ணி அதற்கப்புறம் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். இது வந்து ஒரு சீன். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் ஒரு கதை மாதிரி ஒரு விஷயத்தை எழுத போகிறீங்க. என்ன எழுத போகிறீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் அடைந்த ஒரு நபராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்கிற மாதிரி, ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை எப்படி வாழ்வீங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை நீங்கள் செய்கிற மாதிரி. இப்போ நான் சொல்லும் போதே உங்கள் மனதில் என்ன தோணுதோ அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு
மென்டல் ப்ரிப்பரேஷன் எக்ஸசைஸை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த சீனை எழுத ஆரம்பிக்கணும். ஒரு கதை எழுதுகிற மாதிரி. நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அதற்கு பிறகு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த அளவு ஒரு கதை மாதிரி எழுதுறீங்க. இதுதான் வந்து ஸ்கிரிப்டிங் டெக்னிக். ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன், ஒரு காட்சியை நீங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறீங்க. அது உங்களோட ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு புது பிஸ்னஸை ஓப்பன் பண்ணுற அந்த நாளாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுற விஷயம்தான். ஸோ அதை வந்து நீங்கள் எழுதுறீங்க. இதை வந்து எழுதி நீங்கள் அதை பத்திரமா அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் அதை நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்க வேண்டி வரும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் அதை எழுதணும்னுலாம் அவசியம் இல்லை. டெய்லியும் பக்கமாலாம் எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு முறை இந்த மனநிலையோடு நீங்கள் செய்துவிட்டால் போதுமானது. அதற்கு பிறகு நம்ம அடுத்த பயிற்சி வகுப்பில் கொடுக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸ் சில விஷயங்களை தேர்வு செய்து நீங்கள் பின்பற்றி கொண்டே வர வேண்டும். இப்போ இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் பயிற்சிக்கான லிங்க் வந்து கீழே 2வது லிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். இவ்வளவுதான். நீங்கள் இந்த புரிதலோடு, நம்பிக்கையோடு, திடமனதோடு, நீங்கள் தன்னம்பிக்கையோடு உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துங்க. இதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் செய்வது அனைத்தும் சரியே அப்படிங்கிறத மனதில் நிலை நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயமே இதை தெளிவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு போதுமான டூல்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் இதை அழகாக பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதை தாண்டி வரக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் அப்படிங்கிறது இது நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சில விஷயங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்கான வழி நீங்களே கண்டுபிடிங்க. எங்கேயும் கேட்காதீங்க, ஜஸ்ட் நீங்களே கண்டுபிடிங்க. இது இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ தான் நான் செய்வதெல்லாம் சரியே அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் இந்த பயிற்சியில் வெளிப்படுத்துவீங்க. ஸோ இதை பின்பற்றுங்கள். அதற்கு பிறகு மெயின்டெனன்ஸ் டெக்னிக்ஸ் என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி கொள்வதற்கு நீங்கள் பயிற்சி வீடியோக்களை பின்பற்றுங்க. எதிர்காலம் உங்களுடையதே. தொடர்ச்சியாக பயணிப்போம். உங்களுடைய இலக்குகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். பிரபஞ்சத்தில் நிச்சயமாக அது பதிவாகும். நிச்சயமாக அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் பிரபஞ்சம் உங்களை நோக்கி இன்று முதல் அனுப்பி கொண்டே இருக்க போகிறது. தயாராகுங்கள். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழி நடத்துவதாக. நன்றி.